பிச்சைக்காரனை வந்து ஒரு பணக்காரனை பணம் போட்டு அவனுக்கு கொல்ல பாக்குறாங்க. அதுல இருந்து தப்பிச்சு ஒரு குழந்தைக்கு 10,000 கோடியை கொடுத்து குபேரனா வாழ்றாரு. இதான் கதை. சூப்பரா எடுத்திருக்காங்க. நாகார்ஜுன் சாருக்கு ஒரு சலாமு, மனோரஞ்சன் சார்பாக உங்களுக்கு ஒரு சலாமு. அப்படி ஏன்னா மனோரஞ்சன் என் குருநாதர், ஓகேவா? அவரும் இப்ப உயிரோட இல்ல, அதனால சலாமு. அந்த அளவுக்கு கதை களத்தை அழகா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. வேற அந்த பாட்டு பொதுவா தமிழக மக்களுக்கே எழுதியிருக்காங்க. கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் நீ நீ அதுதான் உனக்கு எஜமானன். அது மாதிரி உனக்கு கையில கம்மியா காசு இருந்துச்சுன்னா அது வந்து நம்மள ஆளும், அதிகமா இருந்துச்சுன்னா அது நம்மள ஆளுன்றத சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான். கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும், நேர்மையான வழியில கிடைக்கணும். அதர்மமான வழியில கிடைச்சிச்சுன்னா என்ன பாடுபடணும் அப்படின்றத இந்த படம் படுத்தி காட்டி இருக்குது. குபேரன் கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியால, அதாவது 5 மொழியில போட்டிருக்காங்க. 5 மொழியிலையுமே தனுச உயர்வாதான் பேசுவாங்க. இது வந்து சத்தியம் சத்தியம் சத்தியம், ஓகேவா? சிவா சிவாய போற்றியே, நமச்சிவாயம் போற்றியே, பிறப்பருக்கும் ஈசனே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிவன் வந்து இந்த படத்தை அவரை காப்பாத்துவாரு.